மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த தேவனுடைய ஜனங்களே, வாலிப பிள்ளைகளே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இந்த பரிசுத்தமுள்ள நாளில் பரிசுத்த தொழுகை செய்யும்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை செய்திருக்கிறார். ஆகையினால் நாம் தேவனுடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள கடவோம். இந்த காலையில் ஒரு அற்புதமான வசனம்
நம்முடைய வாழ்க்கையோடு பொருந்திய வசனம், நம்முடைய வாழ்க்கையோடு பயணம் செய்கிற ஒரு வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிகோடிட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் வெக்ஸத் த சோல். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வயதுக்கு தக்காற்போல், நம்முடைய படிப்புக்கு தக்காற்போல், நம்முடைய பொருளாதார நிலைக்கு தக்காற்போல் சோதனைகளும் வேதனைகளும் நோய்களும் நொடிகளும் கடன்களும் பெருகிய இந்த காலத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருந்து மோசம் போனதை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே வருந்தி கசக்கிறது, நம்முடைய இருதயம் மெலிந்து விடுகிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். 21 வயதில் பெண் பார்த்து விட்டு போனார்கள். பதில் சொல்லுவதாக சொன்னார்கள். பதில் வரும் என்று காத்திருந்தார்கள். பதில் வரவே இல்லை. ஒரு நீண்ட கதையாக போனது. இப்பொழுது அவளுக்கு 29 வயது. எல்லாம் தவற விட்டார்கள். எல்லாவற்றிலும் ஒரு குறை பார்த்தார்கள். அந்த பெண் இப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, இனிமேல் இருந்து என்ன பயன்? இப்பொழுது அவளுக்கு 32 வயது. அவள் தூக்கிட்டு இறந்து போனாள். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தான். அவளுடைய இருதயத்தில் வெறுப்பு. காலம் தாழ்ந்து விட்டது, காலம் கடந்து விட்டது. நான் அழகா இல்லை, என்னை குறை சொல்கிறார்கள், என் குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்கிற வசதி இல்லை. இந்த நிலை நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படித்தாலும் வெற்றி பெறுவது கடினம். அதிகபட்ச மார்க் இல்லை. வேலைக்கு போனால் தேர்வில் தோல்வி. எத்தனை முயற்சி எடுத்தும் நம்முடைய வீட்டில் வேலைக்கு செல்ல முடியாமல் 22லிருந்து 25, 26 வயது வாலிபர்கள் முடங்கி இருக்கிறத பார்க்குறோம். அவருடைய இருதயம் இளைத்து போயிருக்கிறது. நம்ம வாழ்க்கை முழுதுமே இப்படி தான் இருக்குது. கடன் வாங்கி கடன் கட்டுகிறார்கள். வீட்டை அடமானம் வைத்து இன்னொரு கடனை அடைக்கிறார்கள். சிறிய கடனை அடைப்பதற்கு பெரிய கடனை வாங்குகிறார்கள். முடிவில்லாத கடன். இரும்பல் என்று போனவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் என்று சொன்னார்கள். நுரையீரல் புற்றுநோய் என்று பார்க்க போனவர்களுக்கு அவர்கள் முதுகெல்லாம் கேன்சர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காலம் தாழ்த்தி காலம் கடந்து வாழ்க்கை இளைக்க செய்கிறதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, பேச்சு வழக்கில் சொல்கிறார்கள், எல்லா கதவுகளும் எனக்கு எதிராக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆல் த டோர்ஸ் ஆர் லாக்ட். எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு உவமை சொன்னார். மத்தேயு 25வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை பற்றி சொல்லுகிறார். 10 virgins. எப்போதும் இந்த உவமையை பற்றி நாம் படிக்கும்போதெல்லாம் புரிந்து கொள்வது என்னென்னா, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணவாளனுக்காக அவர்கள் கையில் இருக்கிற விளக்கு, அந்த விளக்கிலே எண்ணெய் இல்லாமல் போயிற்று. ஆக அவர்கள் எண்ணெய் வாங்குவதற்காக போன பொழுது மணவாளன் வந்து விட்டார்.
கதவு அடைக்கப்பட்டு விட்டது. வெளியே சென்று எண்ணெய் வாங்கி வந்தவர்கள் கதவை தட்டி கதவை திறக்கும்படி கேட்கும்போது அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. அவர்களுக்கு உள்ளே வர இடமில்லை. அதாவது வெளியே போய் அலைந்து எண்ணெய் வாங்கி சரியாக அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால் கூட அவர்களுக்கு கதவு திறக்கப்படவில்லை. இதான் வாழ்க்கை. உரிய காலத்தில் நடக்க வேண்டியவைகள், படிக்க வேண்டியவைகள், முடிக்க வேண்டியவைகள், சாதிக்க வேண்டியவைகள், சந்திக்க வேண்டியவைகள், இதையெல்லாம் நாம் சரியாக செய்யலைன்னா ஏற்ற காலத்தில் சொல்லாத ஒரு சொல் பிரயோஜனம் இல்லாத ஒரு காற்றை போல் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் சொன்ன ஒரு சொல் வெள்ளி தட்டில் ஒரு மாம்பழம், அது முழுக்க பசும் பொன்னால் ஆனது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு பாராட்டுகிற விஷயத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு கணவனாலே தன் மனைவி பாராட்ட முடியவில்லை. அவள் தன் தாய் வீட்டுக்கு போய்விடுகிறாள். தன் கணவனை மனைவி பாராட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு சிறு பிழை செய்தான், இன்னொரு பெண்ணோடு சிரித்து பேசினான். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக 10 ஆண்டுகள் உறவு முறிந்து விடுகிறது. உங்கள் இருதயம் இளைக்க பண்ணப்படும். ஆகவே நம்முடைய இருதயம் வெக்ஸ் ஆகாதபடிக்கு, இளைக்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் அதே வேளையில் பாருங்கள், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதாவது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுதான். ஆனால் விரும்பினது கிடைக்கும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உதாரணம் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்களே, பைபிளை படிக்கிற தேவனுடைய ஜனங்களே, இந்த ஜீவ விருட்சம் அது எங்கே இருக்கிறது? நம்முடைய நாட்டில் ராமாயணத்தில் சஞ்சீவி என்ற ஒரு மரம் வேறு இருக்கிறதா போட்டிருக்கு. அதை அனுமன் கொண்டு வந்தான் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு மரமும் அப்படி ஒரு வேரும் இருந்தால் இன்றைக்கி மருத்துவமனைகளே தேவையில்லை. எல்லா மனிதர்களும் சுகமாயிடுவாங்க. வீட்டுக்கு வீடு ஒரு சஞ்சீவி மரம் வச்சுக்கலாம், வளர்க்கலாம். அப்படி இல்லை, அப்படி ஒரு மரம் இல்லை. ஆனால் பைபிளில் ஜீவ விருட்சம் என்று ஒன்று இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அதை காட்டினார். அதே வேளையில் இன்னொரு மரத்தையும் காண்பித்தார், நன்மை தீமை அறியத்தக்க மரம். இரண்டிலும் கனிகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடும்போது சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். நன்றாக கேட்டுக்கொண்ட ஆதாம் ஏவாள் பிறகு சாத்தான் அவர்களை சோதித்ததனாலே ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து சாப்பிடுவதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு அவர்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமையினாலே ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தார்கள். அது முதற்கொண்டு தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார். ஏன் துரத்தினார்? பாவம் செய்த மனிதன் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து உண்பானே, பாவியான மனிதனுக்கு நீதியை தரும் மரம், நீதியை தரும் கனி கூடாது என்று அவனை துரத்தினார். பின்னொரு காலத்தில் ஆதியாகமெல்லாம் கடந்து 4000 வருஷம் முடிவடையும் போது, ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 ஆண்டுகள், சிலுவையில்
ஒரு மரத்தில் ஆணி அடிக்கப்பட்ட ஒருவராக அந்த ஜீவ விருட்சம் காணப்பட்டது. When Christ was crucified, it was the tree of life. அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியாக இயேசுவின் மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயம் செத்து போகும். விரும்பினது கிடைக்கும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னார். இப்பொழுது ஆதாமுக்கு விலைக்கின ஜீவ விருட்சத்தை இயேசு கிறிஸ்துவிலே காத்திருக்கிற மக்களுக்கு, அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற மக்களுக்கு, அவரை உறுதியாக பற்றி கொண்டவர்களுக்கு தேவன் அந்த ஜீவ விருட்சத்தை தேடி வந்து கனியை உனக்கு புசிக்க கொடுக்கிறார். இது ஒரு அற்புதமான இறையில் தர கோட்பாடு. இட் இஸ் a beautiful theology. What man missed in his life, the tree of life, God is supplying now through Jesus Christ. God is giving to you. தேவன் உனக்கு இதை தருகிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். இதை உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்ல, சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் பக்கம் 334 புதிய ஏற்பாடு 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பேனால் அடிக்கோடிடுங்கள். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சகோதரர்களே, தேவனுடைய வசனம் நமக்கு எழுதப்பட்டதாக புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். God's word being written for our convenience to read it out. புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கலாம். ஒரு புத்தகத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆதாம் ஏவாள் தொலைத்து விட்ட அந்த ஜீவ விருட்சம், உயிர் கொடுக்கும் மரம், அதன் கனியை தேவன் உனக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கிறார், புசிப்பதற்கு கொடுக்கிறார். யூ கேன் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் லைஃப். என் அன்பு சகோதரர்களே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினதை கிடைக்கும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நான் முன்னையுமே சொன்ன அந்த 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பிரச்சனை என்ன? விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இல்லை. இதுதான் நம்ம இவ்வளோ நாள் படித்த விஷயம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஊமையை ஆழமாக நீங்கள் படித்தால் அவர்களுக்கு எண்ணெய் இல்லை என்ற ஒரு நிலைமை எப்போ புரிந்தது? எப்பொழுது அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? சகோதரர்களே, இந்த ஊமையை ஊன்றி படித்தால் மத்தேயு 25 5வது வசனம், உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோடு எடுங்கள். பக்கம் 39 புதிய ஏற்பாடு. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த ஒரு வசனத்தை நம்ம தவற விடுகிறோம், மிஸ் பண்ணிடுறோம். நமக்கு 10 கன்னிகள் ஞாபகம் இருக்குது, விளக்கு ஞாபகம் இருக்குது, 5 பேர் இடத்துல எண்ணெய் இல்லை என்றது ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர்கள் 10 பேருமே தூங்கிட்டாங்க. எப்பொழுது தூங்கினார்கள்? மணவாளன் வர தாமதித்த போது. When the bridegroom was delayed, they were vexed in their heart. They began to sleep. மணவாளன் வர தாமதித்த போது, காலதாமதமான போது
அவர்கள் சோர்வடைந்து தூங்கிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்துல தான் இருக்குது. தாமதம், லேட், வேஸ்ட், டைம் லாஸ்ட் என்று எல்லாம் நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதை சந்திக்காத மனிதன் யாருமே கிடையாது. வருந்துகிற மனிதர்கள் இழப்புகளை காலதாமதத்தின் கீழ் பார்க்கிறார்கள். அது அவருடைய இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. மகனே, மகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். வானத்தின் கீழே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு சமயம் இருக்கிறது. தேவன் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று படிக்கிறோம். தாய் தகப்பனே, வயது முதிர்ந்து காலம் கடந்து விட்டது, வாலிபனே எல்லாம் முடிந்தது, எனக்கு இன்னும் இருக்கிறது இந்த உலகத்தில். வாலிப பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை திருமணத்தை குறித்தோ ஒரு குழந்தையின்மையை குறித்தோ நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தவறான அவதூறுகளால் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தாயே தகப்பனே, நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ ஜீவ விருட்சத்தை நோக்கிப்பார். இழந்தவைகளை எல்லாம் இழப்புகளாக பார்க்காமல் இருக்கிறவைகளை தேவன் கொடுக்கிறார் என்பதை பார். சங்கீதம் 37:5வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 692வது பக்கம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதாவது விரும்பினது நமக்கு கிடைக்கலன்னு வைங்க, நம்முடைய இருதயம் சோர்ந்து மரண கசப்பை அடைகிறது. அந்த இடத்துல நாம் மட்டும்தான் வாழ்கிறோம். விரும்பினதை நாம் தான் விரும்புகிறோம், காத்திருக்கிறத நாம் தான் காத்திருக்கிறோம், இருதயம் பலவீனம் அடைகிறத நாம் தான் அனுபவிக்கிறோம். அதனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். லாங் டைம் வெயிட்டிங் வெக்ஸத் த சோல். நீங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறீர்களே, அங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க, ஜீவ விருட்சத்தண்டை திரும்புங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதாவது உன்னுடைய நிலைமையை கர்த்தருக்கு ஒப்பித்து விடுங்கள். commit your ways unto the Lord. Instead of you wait and vexing your soul, give opportunity to God in your life. உன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு என்று ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காலையில் துரத்தும் நோயானாலும், அடிமைப்பட்டிருக்கிற கடனானாலும், முடிக்காத படிப்பானாலும், கிடைக்காத திருமணமானாலும், கட்ட முடியாத வீடானாலும், எந்த முயற்சியானாலும் நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நமது ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொன்னாரே. ஆகவே கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புக்கொடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் விழிப்புள்ளதாகவும் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாகவும் மாறும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயம் இளைத்து போன மக்களாக இதோ உமக்கு முன்பாக இருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அவர்கள் உம்மை தேடவும் ஜீவ விருட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்ற அறிவை உமது மக்களுக்கு விசுவாசத்தை தாரும். உங்கள் பிள்ளைகளுடைய இழப்புகள் அனைத்தையும் மாற்றிவிடும். அவர்களுக்கு சுகத்தை தாரும்.
முழுமையான விடுதலையை தாரும். அவர் அருகில் இருந்து அவர்களை நன்றாக வழி நடத்தும். உமது ஜனத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. கேட்ட யாவரோடும் உமது கரம் இருக்கும்படியாக ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும்,